என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூலிகை பாசறை சேனலிருந்து உங்களை தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிலத்தொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய மருத்துவர் ஆனந்தபாபு பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, VYI, அதாவது வெஜினல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. வெள்ளைப்படுதல் இருக்கும் அநேக பெண்களுக்கு. அந்த வெள்ளைப்படுதல் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் எல்லாருக்குமே, குறிப்பாக ஏஜ் அட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து பெண்களுக்கு இருக்கும். ஆனால் சிலருக்கு பார்க்கும்பொழுது அந்த வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். அந்த வெள்ளைப்படுதல் என்னும் பொழுது அவங்களுக்கு தயிர் மாதிரி வரும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, உடல் குளிர்ச்சி பண்ணும்போது சரியாகும். ஆனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜினல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், அந்த வெள்ளைப்படுதல் அதிகமாகும் போது அங்கே ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுனால என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு அந்த பிறப்புறுப்பில் பெண்களுக்கு அதிகமாக அரிப்பு இருக்கும். அப்படியே ஊறுற மாதிரி இருக்கும். ஏதோ உடம்புக்குள்ளே அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஊறுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், எரிச்சல் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் என்ன ஆகுன்னா, ஒரு ஒரு நிலையாகவே இருக்க முடியாது. அதாவது உடம்பெல்லாம் அப்படியே கூசும். மாலை நேரத்தில் காய்ச்சல் வரும். ஏன்னா அந்த கிருமி தொற்றுனால ஏற்படக்கூடிய காரியம். இது எதனால் வருதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பிறப்புறுப்பு அநேகர் பார்க்கும்போது ஒரு சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை, அதை வாஷ் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஒரு நாள் ஒரு நாள் குளிப்பாங்க. இதனாலே இது ஒரு காரணம். ஒன்று முக்கியமாக ஹார்மோன் மருந்துகளை அதிகமாக எடுக்கக்கூடியது. சர்க்கரை நோய் இருக்கும் பொழுது, கட்டுப்படாத சர்க்கரை நோய் இருக்கும் பொழுது இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது சரியான முறையான மாதவிலக்கு அவங்களுக்கு வராதனால அதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹார்மோன் மருந்துகள். இன்றைக்கி அநேக பெண்கள் பார்க்கும்போது பிராண்டட் ஐட்டம்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தட்டிக் உள்ளாடைகள் தொடர்ந்து ஒரு நாள் பூரா போட்டுட்டு இருக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய காத்தோட்டம் இல்லாத இன்ஃபெக்ஷன். குறிப்பாக அந்த காலத்தில் பார்க்கும்போது பெண்கள் புடவை அணிஞ்சிருப்பாங்க, தாவணி அணிஞ்சிருப்பாங்க, அந்த உள்ளாடைகள் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது பேண்ட்டு சுடிதார் போடும் பொழுது அந்த ஹைடெக் குறிப்பாக பார்க்கும்போது ரொம்ப நவீன முறையான அந்த உள்ளாடைகளை தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அதனால் இன்ஃபெக்ஷன் சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி இன்னொன்று பார்க்கும்பொழுது ரொம்ப மாடர்னாக, குறிப்பாக மாதவிலக்கு வைக்கக்கூடிய அந்த உள்ளாடைகளை வைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு, அந்த ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஜெல் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, கெமிக்கல் ஜெல். இதன் மூலியமாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெண்களுக்கு பார்க்கும்பொழுது நோய் எதிர்ப்பு சத்து குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம், அவங்க எடுக்கிற உணவுகளை உயிர் சத்தே கிடையாது. ஜங்க் ஃபுட்டு, மைதா கலந்த அதிகமான உணவுகள், கெமிக்கல் போட்ட உணவுகள் வாங்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சத்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால் அவங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல், அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி அந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். குறிப்பாக இவங்களுக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த இன்ஃபெக்ஷனால் அவங்களுக்கு என்ன ஆகுன்னா, ஒரு காய்ச்சல் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், உடம்பு எப்பொழுதுமே சூடாக இருக்கும். இதை குணப்படுத்த முடியுமான்னு கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இதுக்கு எளிமையான மருந்துகள் இருக்குது. தீவிரமாக இருக்கும்போது, குறிப்பாக அந்த வெள்ளைப்படுதல் இருக்குது பார்த்தீங்களா, தயிர் மாதிரி கெட்டியாக வரும், வெண்மை நிறமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது அந்த கலரை கவனிக்கணும். குறிப்பாக மஞ்சள் நிறமாக இருக்கும்போது, பச்சை நிறமாக இருக்கும் பொழுது, சிகப்பு நிறமாக இருக்கும் பொழுது உடனடியாக நீங்கள் போய் ஒரு பெண் மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது ரொம்ப கிருமி தாக்குதல். குறிப்பாக நிறம் மாறும் பொழுது அதிகமான கேடுகள் விளைவிக்கக்கூடியது, ஆபத்துகள் ஏற்படக்கூடிய தன்மையாக சொல்லி பார்க்குறோம். இதுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு எளிமையான ஒரு வெளிப்புற பயன்பாட்டுக்கு ஹோம் ரெமடி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 1 லிட்டர் தண்ணி ஒரு அடுப்பில் வச்சுக்கோங்க, கொதிக்க வச்சுக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் திரிபுலா சூரணம் இருக்கும், படிகார கல்லுன்னு இருக்கும், ரெண்டுமே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் திரிபுலா பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அதை நல்லா வடிகட்டி வச்சுட்டு ஆற வச்சுட்டு, அந்த படிகாரம் 10 கிராம் படிகார கல் நல்லா தூள் பண்ணி போட்டு நல்லா கரைச்சி வச்சு ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 4 முறை, அதாவது 250 ml 250 பிரிக்க வச்சுட்டு நீங்கள் பாத்ரூமுக்கு போய் ஒரு நாளைக்கு 4 முறை என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட பெண் உறுப்பு அந்தரங்க உறுப்பை நல்லா உள்ளே போகிற மாதிரி, அந்த தண்ணி நல்லா உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா கழுவி விடும் பொழுது அந்த கிருமி இன்ஃபெக்ஷனை, அந்த நுண்ணுயிர்களை இந்த திரிபுலா சூரணம் கண்ட்ரோல் பண்ணும். அந்த அரிப்புக்கு ஒரு குளுமை கொடுக்கக்கூடிய தன்மை தான் இந்த படிகாரத்துக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு பார்க்கும் பொழுது வெள்ளருக்கு, அசோகப்பட்டை போன்ற சில மூலிகைகளை கொண்டு ஒரு தீநீர் நம்ம கொடுக்குறோம். அந்த தீநீர் குடிக்கும் பொழுது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், அந்த வெள்ளைப்படுதலுடைய அந்த எரிச்சல், இச்சிங் இதெல்லாம் கொஞ்சம் குணமாகும் சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்கிற பொழுது அதுக்குண்டான மருந்துகள் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். கூஸ்பாண்ட லேகின்னு ஒன்று இருக்குது. அது முறைப்படி நம்ம நிறைய அதாவது புத்தகத்தில் இருக்கிறத காட்டிலும் அனுபவ முறையுமா, குறிப்பாக இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், வெஜினல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனுக்குன்னே ஒரு லேகியம் ஒன்று தயார் பண்ணுறோம். அந்த லேகியம் அவங்களோட குறிகுணங்களை பார்த்து, எப்படிலாம் அவங்களுக்கு சுகர் இருக்குதா, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குதா, அவங்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நாள் பூராவும் உள்ளாடைகளை போட்டுக்கிற சூழ்நிலை இருக்குதா, அவங்க யூஸ் பண்ணுற அந்த மாதவிலக்கு சமயத்தில் இருப்ப பேடு அதிகமாக யூஸ் பண்ணி, குறிப்பாக ஹைடெக் பேடு யூஸ் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் மூலயமா அந்த இன்ஃபெக்ஷன்
அவங்களுக்கு வருது. ஏன்னா சில சமயத்தில் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து அதிகமாக எடுக்கும் பொழுது அந்த வெஜினலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாலாம் அழிஞ்சிரும். அப்போ தேவையில்லாத கெட்ட பாக்டீரியா அங்கே அதிகமாக வளரனால தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். முடிஞ்ச வரலும் ஆர்கானிக் நீங்கள் பேட் நாப்கினை யூஸ் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு மிக சிறந்த பலனாக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த இடம் ரொம்ப சுத்திகரிகமாக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது இயற்கையான ஒரு பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் வரும்னு இல்லை, அது நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்னாலையும் கிருமி தொற்றுலாம் வரும் பொழுது அதிகபட்சமான பெண்களுக்கு பாதிப்பு இருக்கும். நீங்கள் அவங்க அப்படி பாதிப்பு இருக்கும்போது அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அந்த எப்படி மூளைக்கடுப்பு இருக்கிறவங்க எப்படி கோவப்படுவாங்களோ, இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷனில் அந்த உள்ள உறுப்பில் அப்படியே நமன்னு அரிப்பு இருக்கிறது, ஒரு ஊறல் இருக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேலையே செய்ய முடியாது, ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது. அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உடல் ரீதியாக உடல் பூராவே ஒரு புழு நெளிகிற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் சொல்லி பார்க்குறோம். மிக சிறந்த மருந்துகள் இதற்காக நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்குது. இது பயன்படுத்தி இந்த கொடிய, இந்த கடினமான, இந்த அதாவது சகிக்க முடியாத இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விரைவில் நல்ல முறையில் வெளிப்படலாம். 100% இதுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்குது. எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.